ஓம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே சத்குரு ஸ்ரீராகவேந்திராய நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீகோகுலம் சேனலில் குரோதி வருடம் மார்கழி மாதத்தில் ரிஷப ராசி பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துடைய கிரக நிலைமைகள் எப்படி இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா அந்த கிரகங்களை பேஸ் பண்ணி தான் நம்ம பலனை சொல்கிறோன்றதுனால இதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன். புத பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுஷுக்கு ஜனவரி 3ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆறார். அதே மாதிரி தனுஷுவில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன். சுக்கிர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு டிசம்பர் 31ஆம் தேதி அன்றைக்கி மாறுறாரு. அடுத்தது அதே கும்பத்தில் சனீஸ்வரர், மீனத்தில் ராகு. இதுதான் மார்கழி மாதத்துடைய கிரக நிலைமைகள். 16/12/2024 டிசம்பர் 16ஆம் தேதி அன்றைக்கி மார்கழி மாதம் அப்படிங்கிறது ஆரம்பித்து ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய மாதமாக இருக்குது. இதில் பொதுவாக நம்மளுடைய ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சூரிய பகவான் உங்களுக்கு கரெக்டாக 8ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகியிருக்காரு. 8ஆம் வீட்டு அப்படின்னா கொஞ்சம், அதாவது மறைவு ஸ்தானம் அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது அந்த 8ஆம் பாவத்துக்கு. அப்படிப்பட்ட அந்த 8ஆம் பாவத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகியிருக்காருன்றதுனால ரொம்ப பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமான மாதமாக இந்த மாதம் இருக்காது. கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளோட போகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அது எந்த மாதிரியான பிரச்சனைகள், எந்த மாதிரியான பாதகங்கள், எந்த மாதிரியான சாதகம், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், நடக்கும் அப்படிங்கிறது நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சூரியன் உங்களுக்கு 4ஆம் அதிபதியாக பார்க்கப்படுறவர். அவர் 8ஆம் வீட்டில் பயிற்சி ஆகியிருக்காருன்றதுனால உங்களுடைய தாயாரின் உடல் நிலையின் மேல் உங்களுக்கு கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. அவங்களுக்கு ஏதாவது அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும், இல்லை எங்கேயாவது உங்களை விட்டு அவங்க லாங் டிரைவுக்கு போகணும்னு நினைப்பாங்க, இல்லை தனியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரியான உபதிரவங்கள் எல்லாமே உங்களுக்கு அமையும். அதனால் தாயாரின் உடல் நலத்தின் மேல் கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. அடுத்தது உங்களுடைய சொந்த வீட்டிலிருந்து உங்களுக்கு சின்ன சின்ன உபதிரவங்கள் அப்படிங்கிறது நடக்கும். அதாவது செலவுகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய வீடு நல்லாயிருக்கும், திடீர்னு பைப் கனெக்ஷன் ப்ராப்ளம் வந்திருக்கும், இல்லை எலக்ட்ரானிக்கில் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்னால், இல்லை வீடுனால், ஸோ ஏதாவது இந்த மாதிரியான செலவு அப்படிங்கிறது இந்த வீடிலிருந்தோ இல்லைனா உங்களுடைய வாகனத்திலிருந்தோ உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாகவும், செலவு வரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு பார்க்கப்படுது. அடுத்தது உங்களுக்கு பொதுவாக சூரியனுடைய பார்வையை வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு, அதாவது உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு சூரிய பகவான் அவருடைய 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்படின்றதுனால உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரியாக போகும். இருந்தாலும் அதோடைய கம்ப்ளீட்டான சொல்யூஷன் அப்படிங்கிறது இந்த மாதம் பெரிய லெவலில் இருக்காது. அது கொஞ்சம் இழுபறியிலே இருந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு ஏதாவது பெரிய லெவலில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆவீங்க, ஆனால் அது கம்ப்ளீட்டாக சரியாகாது. இது ஒன்று. அடுத்தது சந்திராஷ்டம நாட்கள் ரிஷபராசிக்கு அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 29/12/2024 டிசம்பர் 29ஆம் தேதி அன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இந்த 3 நாள் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. ஏன்னா சூரியனும் உங்களுக்கு இந்த மாதம் மறைவுன்றதுனால சந்திராஷ்டமமும் உங்களுக்கு ரொம்ப பாதகமாக அமையும். அதனால் அந்த 3 நாள் இன்னும் கொஞ்சம் உஷாராக நீங்கள் இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது சுக்கிர பகவான் அவருடைய தனுஷுவிலிருந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு மாறுறாரு. உங்களுக்கு கரெக்டாக 9ஆம் வீட்டிலேருந்து 10ஆம் வீட்டுக்கு மாறுறாரு. அப்படின்றதுனால உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் எல்லாமே உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் போய் சேர்ற மாதிரியான ஒரு அர்த்தம். அதாவது உங்களுடைய தொழிலில் நீங்கள் எவ்வளோ நியாயமாக, எவ்வளோ தர்மமாக நீங்கள் நடந்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்களை நீங்கள் இந்த மாதமோ இல்லைனா உங்களுடைய ஜென்ரேஷனில் இருக்கக்கூடியவங்களோ அனுபவிப்பாங்க. இந்த மாதத்தில் ஏதாவது உங்களுக்கு பெரிய லெவலில் சின்ன சின்ன
பிரச்சனைகளோ இல்லைனா வந்து நீங்களே அனாவசியமான பிரச்சனையை உருவாக்குறதோ இல்லை இருக்கிற பிரச்சனையில் நீங்கள் போய் தலையெடுக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஜென்ரேஷனுக்கோ இல்லைனா இந்த மாதமோ உங்களுக்கு அதை உடனே காமிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் பார்க்கப்படுது. ஏன்னா கர்மகாரகனாக பார்க்கக்கூடிய சனீஸ்வரர் கூட சுக்கிர பகவான் உங்களுக்கு 9ஆம் வீட்டிலேருந்து 10ஆம் வீட்டுக்கு மாறுறாரு. அதனால் இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்கும். அது ரொம்ப உஷாராக பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு பார்க்கப்படுது. அடுத்தது 7ஆம் வீட்டிலேருந்து புத பகவான் 8ஆம் வீட்டுக்கு மாறுறாரு. இதனால் என்ன பிரயோஜனம்னா உங்களுடைய 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் 8ஆம் வீட்டுக்கு போகிறாரு. அப்படின்றதுனால உங்களுடைய குழந்தைகள் மற்றும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது உண்டாகும். தேவையில்லாத அனாவசியமான உடம்பு ரீதியான உபாதைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். மெடிக்கல் எக்ஸ்பென்ஸும் ஜாஸ்தி இருக்கும். அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமையும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது ரிஷபராசிக்காரர்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் 10ஆம் வீட்டிலே இருக்கார். சுக்கிர பகவான் 9லேருந்து 10க்கு வராருன்றதுனால உங்களுக்கு வேலை கிடைக்காமல் இருந்தால் இந்த மாதம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஃபாரின் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் உங்களுக்கு வரும். நீங்கள் ஃபாரின் போகணுன்னு ரொம்ப நாளாக கனவு கண்டுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களை ஃபாரினுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார் சுக்கிர பயிற்சியினால். ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்தது குழந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 8ல் மறையிறாரு. அதனால் கொஞ்சம் இந்த ரிஷப ராசிக்கு இந்த மார்கழி மாதம் கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய மாதமாகவும் கொஞ்சம் அன்ஃபேவரபுளாகவும் இந்த பர்பஸில் உங்களுக்கு இருக்குது. அதனால் உங்களுடைய குல தெய்வ வழிபாடை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சங்கடங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக மாறும். அடுத்தது உங்களோட 5ஆம் வீட்டிலே கேத்து இருக்கார். 11ஆம் வீட்டில் ராகு இருக்காருன்றதுனால நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதுவும் வெளிநாட்டுக்கு நீங்கள் பிரயாணம் பண்ணுவீங்க. நம்ம ஊர்லேயே நீங்கள் வந்து ஜாஸ்தி ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. அடுத்தது நீங்கள் இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவாக இருக்கக்கூடிய பெருமாளையும் அதுக்கடுத்தது தாயாரையும் நீங்கள் வந்து வழிபடணும். எப்படின்னா பெருமாள் மேலே மகாவிஷ்ணு உட்காந்துட்டுருப்பார். நிறையா ஊரில் எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கும். சில டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி கோவில் இருக்காது. அது எதுன்றது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஊரில் இந்த மாதிரி எங்கே கோவில் இருக்கோ பெருமாள் மடியில் தாயார் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனைகளோ இல்லை அந்த கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச டொனேஷன்களோ இந்த மாதிரியான உபயங்கள் நீங்கள் செய்ய இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக மாறும். ஸோ பொதுவாக இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது 100க்கு ஒரு 50% உங்களுக்கு சாதகமாக, மீது 50% பாதகமாக தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த மார்கழி மாதத்தில் ரிஷப ராசியின் பலன்கள். அடுத்தது நம்ம மிதுன ராசி பலனில் சந்திக்கலாம். நன்றி, நமஸ்காரம்.